இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது? சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்த்தினார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். இவ்வளவு நாள சனீஸ்வரர் சனியோட மனைவியே கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைவிக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கடக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசிக்காரங்க கடந்த 2.5 வருடமாக மரணத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க. உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இனி வருங்காலங்கள் பாதிப்புல இருந்து வெளியில வருவாங்க அப்படிங்கிறது தான். அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா, தெருவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு பாதிப்பு எனக்கு கம்மியா தான் இருந்திருக்கு, இல்லையே அப்படின்னு சொன்னா நல்ல திசை நடந்திருக்கும். கும்பத்துல ஏதாவது சுப கிரகங்கள் இருந்திருக்கும். பட் ஆனா கடகராசிக்கு அஸ்தம சனி வச்சு செஞ்சிருச்சு இவ்வளவு நாளா அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அவங்க பரிகாரம்லாம் செஞ்சிருந்தா பாதிப்போட அளவு குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இப்ப பாத்திரத்தை ஒரு அடுப்புல வச்சிருந்ததை இறக்கி வச்சிருந்தா சூட்டோட அளவு குறைஞ்சிருக்குங்க மாதிரி, கொதிக்கிறத அப்படியே அளவு குறைஞ்சிருக்க மாதிரி பாதிப்போட அளவு குறைஞ்சிருக்கும். இனிமேல் அப்படியே வருங்காலங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப தடையா இருக்கிறதெல்லாம் இனிமேல் தடை வராது. தாமதமா இருக்கிறதெல்லாம் இனிமேல் அதை சக்சஸ் பண்ணிக்கலாம். தடை மோசமான காலகட்டத்துல இருந்து ஐசியூல இருந்து ஆர்டினரி பெட்டுக்கு வந்த மாதிரி தான். ஒரு மோசமான காலகட்டத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்க. பட் ஆனா அது எக்ஸலண்டான நேரம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் பரிகாரம் எல்லாம் பண்ணுனா தடைய தாமதமாகிறது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இனி வருங்காலங்கள் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். அது எல்லாருக்குமே மாணவராக இருந்தா படிப்பு தடையா இருக்கு, அரியர்ஸ் வச்சிருக்கிறேன்னா அதெல்லாம் அவங்க சக்சஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல, மாப்பிள்ளை தேடணும், பொண்ணு தேடணும், இனிமேல் நல்ல மனவாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கணவர் கிடைக்கிறதுக்கு, நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கு, நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு, நல்ல நடிப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள படம் சரியா அமையல, நல்ல தொழில் அமையல, ப்ரொடியூசரா இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் இனிமேல் வாய்ப்பு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். அரசியல்ல கூட இனிமேல் கடகராசி அரசியல்ல சார்ந்த ராசி தான். அப்ப கடகத்துல அரசியல்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இப்ப கடந்த 2.5 வருடமா அவங்க சிரமப்பட்டவங்க எல்லாம் இனிமேல் அது ஒரு நல்ல காலமா மாறுங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆரோக்கியத்துல மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க உழைப்பு வீண் போயிருக்கும், இனிமே உழைப்பு பலனுள்ளதா மாறும். இவ்வளவு நாள அவங்க தனித்துவம் தெரியாமலே இருந்திருக்கும், துரோகம் கண்டிப்பா நடந்திருக்கும். இனி வருங்காலங்கள் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்குங்கிறத நம்பலாம். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி விலகுகிறது. இப்போ இது வரைக்கும் தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க பெரும் துயரம் அடைஞ்சிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கான பலன் எப்படி சொல்லுவீங்க? அதாவது அஷ்டம சனியில தெருவுக்கு வந்த கதை தான் வாஷ் அவுட் ஆயிருக்கும். அவங்களுக்கு இனிமேல் திரும்ப படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மேல மேன்மையாயிட்டே வந்துருவாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. இனிமேல் ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும். அந்த புது வாய்ப்பை பயன்படுத்தி இனிமேல் ஒண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது சீராதான், இறக்கமும் சீராதான் இருந்திருக்கும், ஏற்றமும் இனிமேதான் சீராக இருக்கும். இனி வருங்காலங்கள் தொழில் ஓரளவுக்கு நல்லா. கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இனிமே சுபகாரியங்கள் கைகூடுமா? கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல மனவாழ்க்கை அமைஞ்சிருக்காது. அப்படி அமைஞ்சிருந்தாலும் பாதிப்பா இருந்திருக்கும். ஆரோக்கியத்துல பாதிப்பா இருந்திருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில சிரமப்பட்டு போயிருப்பாங்க, படிக்கிற மாணவர்கள் பாதிச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே 35 மார்க் கூட எலிஜிபிலிட்டி கூட இருந்திருக்காது. இது 35 யாரும் கிடைச்சிருக்கும்னா ஜனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் வலுவா இருந்து திசை நல்லா இருந்திருந்தால் அந்த அளவோட போயிருக்கும். இப்ப இதெல்லாம் பாதிச்சவங்க இனிமேல் ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இனிமே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கடகராசிக்கான மாணவ மாணவிகள் எல்லாமே இந்த இனிமே நல்ல முறையில படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நல்ல முறையில சிறப்பா படிச்சுக்குவாங்க. நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல ஸ்கூல் கிடைக்கும், நல்ல படிப்பு இருக்கும், நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க. குழப்பத்துல இருந்தா என்ன படிக்கலாம்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அரியர்ஸ் இருந்தா அதெல்லாம் முடிச்சிருவாங்க. இனி வருங்காலங்கள் எதிர்காலங்கள் பொற்காலம். இப்ப மோசமான காலகட்டத்துல வெளியில வந்துட்டீங்க, இனி வருங்காலங்கள் பொற்காலமா தான். நான் சொல்லியிருக்கிற எளிமையான வலிமையான சரியான பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.